வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி அதிலிருந்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஏ. இந்திய குடியரசுத் தலைவர், பி. இந்திய பிரதமர், சி. மக்களவை சபாநாயகர், டி. மாநிலங்களவை தலைவர். சரியான விடை ஆப்ஷன் சி, மக்களவை சபாநாயகர். இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஏ. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, பி. இந்திய துணை குடியரசுத் தலைவர், சி. இந்திய பிரதமர், டி. மக்களவை சபாநாயகர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஏ. மாநில முதலமைச்சர், பி. இந்திய பிரதமர், சி. தலைமை நீதிபதி, டி. இந்திய குடியரசுத் தலைவர். சரியான விடை ஆப்ஷன் டி, இந்திய குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் பதவியின் வழித்தலைவர் யார்? ஏ. இந்திய குடியரசுத் தலைவர், பி. இந்திய துணை குடியரசுத் தலைவர், சி. இந்திய பிரதமர், டி. மக்களவை சபாநாயகர். சரியான விடை ஆப்ஷன் பி, இந்திய துணை குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடுகிறது? ஏ. 10வது அட்டவணை, பி. 9வது அட்டவணை, சி. 11வது அட்டவணை, டி. 8வது அட்டவணை. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10வது அட்டவணை. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? ஏ. இந்திய பிரதமர், பி. நாடாளுமன்றம், சி. இந்திய குடியரசுத் தலைவர், டி. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவின் ஒற்றை குடியுரிமை கோட்பாடு எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ. பிரான்ஸ், பி. அமெரிக்கா, சி. ஜெர்மனி, டி. இங்கிலாந்து. சரியான விடை ஆப்ஷன் டி, இங்கிலாந்து. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம்? ஏ. பிரிவு 360, பி. பிரிவு 368, சி. பிரிவு 352, டி. பிரிவு 356. சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரிவு 360. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் ஏ 25 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 30 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 18 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 28 ஆண்டுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 25 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் பட்டியலை கொண்டுள்ளது? ஏ. 7வது அட்டவணை, பி. 10வது அட்டவணை, சி. 9வது அட்டவணை, டி. 8வது அட்டவணை. சரியான விடை ஆப்ஷன் டி, 8வது அட்டவணை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எது? ஏ. 61வது திருத்த சட்டம், பி. 42வது திருத்த சட்டம், சி. 73வது திருத்த சட்டம், டி. 86வது திருத்த சட்டம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 61வது திருத்த சட்டம். பின்வருவனவற்றில் எது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அல்ல? ஏ. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், பி. நிதி ஆணையம், சி. நிதி ஆயோக், டி. இந்திய தேர்தல் ஆணையம். சரியான விடை ஆப்ஷன் சி, நிதி ஆயோக். முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஏ. ஒரு முறை கூட இல்லை, பி. 2 முறை, சி. 1 முறை, டி. 3 முறை.
சரியான விடை ஆப்ஷன் சி ஒரு முறை. மாநில சீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஏ 1960, பி 1956, சி 1962, டி 1965. சரியான விடை ஆப்ஷன் பி 1956. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது? ஏ பிரிவு 17, பி பிரிவு 19, சி பிரிவு 15, டி பிரிவு 18. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 17.